பாப்போம். நான் முடியாதுன்னு சொல்லிட்டு நின்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு வெளிய இருந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்றேன். சேச்சா, நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இது வரைக்கும் நான் ரவியை தான் கம்பல் பண்ணிட்டு வெளிய ஒரு ஷெஃப் தேடணும்னு கூட எனக்கு தோணல. அதுக்கான எந்த வொர்க்கையும் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஒன்னு செய்றேன், நாளைக்கே சோஷியல் மீடியால ஒரு ஆட் கொடுத்துடுறேன். நல்ல ஐடியாங்க. முதல்ல அத பண்ணுங்க. தேங்க்ஸ் மீனா. எதுக்கு? ஏன்னா உங்களை பார்ட்னரா கூப்பிடலனா எனக்கு இந்த ஐடியா தோணி இருக்காதுல்ல. சரி ஸ்ருதி அண்ணி. வாங்க ரவி, இந்தாங்க சூப் குடிங்க. எதுக்கு ரவி? ஸ்ருதி கிட்ட சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எங்க 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை வராம தடுத்துட்டீங்க. ரவி, நான் ஸ்ருதி கிட்ட சொன்னதா உங்ககிட்டயே சொல்றேன். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து போகணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் இல்லாம இருக்கும். இல்ல ஸ்ருதி ரொம்ப அடமெண்டா இருக்கா அந்த விஷயத்துல. அப்படி எல்லாம் பார்த்தா உங்க அண்ணனை விடவா ஸ்ருதி பிடிவாதம் பிடிக்க போறாங்க? அவரே நான் சொன்னதை கேக்குறாருல்ல. அது 100% உண்மைதான். மாமா சூப் எடுத்துக்கோங்க. மீனா, சூப் வச்சிருக்கியா? அட ஏங்க நீங்க வேற. நிஜமா தான் சொல்றேன் மீனா. அம்மா ஆரம்பிச்சிருக்க யோகா கிளாஸ்ல கூட சூப்பர் சேல்ஸ் பண்ணலாம். என்னோட கிளாஸ் பக்கம்லாம் இவ வரக்கூடாது. நான் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கல அத்தை. நான் அதுக்கு ஆசைப்படவும் மாட்டேன். நீ ஆசைப்பட்டாலும் உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. நம்ம வீட்ல டாக்டர் பட்டம் வாங்குற அளவுக்கு திறமை நம்ம மனோஜுக்கு மட்டும்தான் இருக்கு. மனோஜ், ஐயோ மனோஜ், உனக்கு என்னாச்சு? ஏன் உன் முகல இப்படி காயமா இருக்கு? என்னடா உடம்புல காயமா இருக்கு? ஏதோ வீடு தொடங்கி ஒருத்தன மாதிரி கந்தரா வந்து கிடக்குற. அடி வாங்குனியா? டேய் முகமெல்லாம் ஏன்டா இப்படி இருக்கு? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்றா? சூப்பர் இருக்குடா. சூடா குடிக்கிறியா? டேய் இந்த சும்மா இருடா. குடி, தண்ணி குடி. குடிடா. டேய் என்னடா ஆச்சு? உண்மையை சொன்னா இவங்க தொடர்பு கட்டியாலே அடிப்பாங்க. வேணாம், மாத்தி சொல்லலாம். தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் மனசுல இருந்தா போதும். அத முதல்ல